இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் சொல்லித்தர போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. ஒரு லீடர் ஒரு ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உருவாகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் தேவை? ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் ஒரு லீடராக மாற முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் ஒரு கிரேட் மேனேஜராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக இருக்க முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் சூப்பர்வைசர் தான் நாளைக்கு ஒரு மேனேஜராக கன்வெர்ட் ஆக முடியும். ஒரு நல்ல மேனேஜர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் நாளைக்கு ஒரு லீடராக கன்வெர்ட் ஆக முடியும். அப்போனா என்ன மாதிரி ஹேபிட்ஸு அந்த லீடர்ஸ்க்கு, அந்த பர்சனுக்கு, சூப்பர்வைசருக்கு, ஹெச்ஓடிக்கு, ஒரு ஒர்க்கிங் பர்சனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ஸ்லி இந்த ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, டெய்லி ஒர்க்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க டெய்லியும் அப்படின்னா தான், கன்சிஸ்டன்ட்லி டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 9 ஹேபிட்ஸ் உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் கன்சிஸ்டன்ட்லி டெய்லி ப்ராக்டிஸாக நீங்கள் 90 டேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கிரேட் லீடராக வர முடியும். ஸோ 9 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட், நாட் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். திடீர்னு ஒரே நாள்லாம் நம்ம லீடராக வர முடியாது, ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியாது. அதான் மீனிங். ஹியர் ஆர் 9 ஹேபிட்ஸ் தட் கன்சிஸ்டன்ட்லி செப்பரேட் ஸ்டெடி லீடர் ஃப்ரம் ஓவர்வெல்ம்டு ஒன். அப்படின்னா நல்ல ஒரு கிரேட் லீடராக வரக்கு 9 ஹேபிட்ஸ் என்னென்ன கம்பேர் டு ஃபெயிலியர் பர்சன். கரெக்டுங்களா? ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், do one task using the Pomodoro method. அப்போனா பொமோடோரோ மெத்தேடுங்கிறது 25 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு எந்த வேலையும் பண்ணாலும் மடமடமடன்னு பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது 20 ஒர்க், 15 ஒர்க் அட்லீஸ்ட் அது நீங்கள் பண்ணுவீங்க. அந்த ஸ்பீடு உங்களுக்குள்ள ஒரு அஜல்னஸ், ஒரு மொமெண்டம், ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள வந்துடும். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ரைட் 1 பேஜ் ஆஃப் அன்ஃபில்டர்டு தாட்ஸ் டெய்லி. ஒரு பேனா எடுத்துக்குங்க, கடன்னு என்னென்ன தோணுச்சு, இன்னைக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு டைரி எழுத ஆரம்பிச்சிடுங்க. அதில் எதையுமே எரேஸ் பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ரீகால் பண்ண உங்களுக்கு என்ன செல்ஃப் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எரர் பண்ணியிருக்கீங்கன்னு அது உங்களுக்கு ஒரு லெசன் கொடுக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது ப்ரிவென்ட் பண்ணும். எழுதுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிரெயினில் அது பதியும். அதுக்காக தான் உங்களை எழுத சொல்கிறது. ஸோ அப்போ அதை கையால் எடுத்து, பேனா எடுத்து, நோட்டில் டெய்லி டைரியில் எழுதக்கூடிய அன்ஃபில்டர்ட் தாட்ஸ் அப்படின்னா எந்தையும் ஹைட் பண்ணாமல் மடமடன்னு எழுதிடுங்க. ஸோ தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், யூஸ் தி ஹெய்ன்சர் மேட்ரிக்ஸ் ஃபார் டுடேஸ் ப்ரியாரிட்டைஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இன்னைக்கு என்ன ஒர்க்கு முதல் செய்யணும், நம்ம லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதில் எது ப்ரியாரிட்டை பண்ண வேண்டியிருக்கும், எதை டெலிகேட் பண்ண இருக்கும், எதை டெலீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த ப்ரியாரிட்டை பண்ணி டெய்லி பண்ணுறோமா நம்மளோட ஒர்க்கில்? இன்னைக்கு காலையில் போனோன்னவே இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒர்க்குகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஃபோர்த், சே நோ வித்தவுட் அப்பாலஜைசிங் ஆர் ஓவர் எக்ஸ்பிளைனிங். அப்போ என்ன, நோவை ஆஃபனாக அடிக்கடி சொல்லுங்க, அதான் மீனிங். அப்போ அப்பாலஜிஸ் கேட்காம ஓவர் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அவர் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கஷ்டப்படாமல் நோ அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுற அளவுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக உங்கள் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. யாராவது ஒரு இன்டர்ஃபை ஆகுறாங்க, அப்போ உடனே டக்குன்னு நோ சொல்லலாம். தயங்கவே கூடாது. சார் நான் நோ, இந்த ஒர்க் இருக்குது, இதை முடிச்சுட்டு நான் அந்த ஒர்க்கை பண்ணித்தரேன், இது என் ப்ரியாரிட்டியில் இதுதான் முக்கியமான ஒர்க்கு, நான் இப்போ முடிச்சுட்டு அடுத்து பண்ணுறேன் அப்படின்னு டைம், நேரம், காலம், ஒர்க்கை பார்த்து நம்ம நோ சொல்கிறத இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ் என்ன வேணும் அப்படின்னா, சிட் வித் டிஸ்கம்ஃபோர்ட் டெய்லி இன்ஸ்டெட் ஆஃப் ஜம்பிங் டு ஃபிக்ஸ் இட். எப்பவுமே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டோட இருக்க பழகணும். தைரியமாக, பதட்டம் இல்லாமல், ரிலாக்ஸாக அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி,
அது நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நம்ம மைண்டை ஸ்ட்ராங்காக அதை கண்டு பயப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண பழகணும். இல்லை இமிடியட்டாக எழுந்து போய் சால்வ் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. தயங்குறோம், சால்வ் பண்ணிடலாம் இமிடியட்டாக அப்படின்னு போகக்கூடாது. ஸோ தட்ஸ் எ இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த், ரிப்பீட் ஒன் பர்சனல் வேல்யூ அலௌட் ஈச் மார்னிங். அப்போ என்ன அர்த்தம்? காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்காக ஒரு பயனுள்ள வேலையை பண்ணுறோமா, நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஏதாவது ஒரு மியூசிக் கற்றுக்குறோம், ஒரு கீபோர்டு கற்றுக்குறோம், ஒரு சாங் பாடுறோம் அப்படிங்கிறது ஒன்று. இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல ரிலாக்ஸாக மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம வாக்கிங் போகிறோம், இந்த மாதிரி நமக்கான நேரமாக ஒதுக்கி ஒரு புக்கு படிக்கிறோம். ஸோ இது டெய்லியுமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. செவன்த் ஸ்டெப், ட்ராக் வாட் ட்ரைன்ட் யூ எவ்ரி ஈவினிங். நம்மளோட காலை நேரத்தில் பிரைட்டாக ஆரம்பித்து நம்மளை எந்த வேம்பயராட்டா நம்மளோட எனர்ஜியை எது ட்ரைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஈவினிங்கில் உட்காந்து ரிலாக்ஸாக கண்ணை மூடி இன்னைக்கு நடந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயமெல்லாம் நம்ம எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். லிமிட் யுவர் ஸ்க்ரீன் இன்புட் பிஃபோர் 9 AM. காலையில் எந்திரிச்சோடனே மொபைல் எடுத்து ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி ஃபேஸை கொண்டு போகாதீங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு பர்சனல் கேர் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது, புக்கு படிக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறதுன்னு நிறையா கார்டனிங் பண்ணுறதுன்னெல்லாம் பண்ணி டைம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 9 o'clock அப்புறம் தான் நீங்கள் 8 o'clock 9 o'clock மேலே தான் உங்கள் டியூட்டி பேஸ்ட் ஆன் தட் தான் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணணும், ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா மொபைலை தொடாதீங்க, காலையில் எழுந்தவுடனே தொடாதீங்க. லிமிட் யுவர் ஸ்க்ரீன் இன்புட் பிஃபோர் 9 AM. 8 பாயிண்ட் ஓகேவா? சரி, 9th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஏ 20-minute வாக் வித் நோ ஃபோன். காலையில் 20 minute வாக் எப்பவுமே வித்தவுட் ஃபோனோட போகிறீங்களான்னு பாருங்கள். ஃபோன் எடுத்துகிட்டு பேசிகிட்டே போகிறீங்க, ஸ்க்ரீன் பார்த்துட்டே போகிறீங்க அப்படின்னா அது பயனற்ற வாக்கிங். நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு ஆக்டிவாக சுற்றியும் என்வாயர்மெண்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குருவிகள் பேர்ட் சவுண்டெல்லாம் லிசன் பண்ணிட்டு ஒருத்தர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு காதில் கேட்டு 20 minutes பிரிஸ்க் வாக்கிங் போகணும். ஸோ தட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது திரும்ப இந்த 9 ஸ்டெப் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. டூ ஒன் டாஸ்க் யூஸிங் த ப்ரொமோடோரோ மெத்தட். Write 1 page of unfiltered thoughts daily. Third, use the Eisenhower matrix for today's prioritize. Fourth, say no without apologizing or over explaining. Fifth, sit with discomfort daily instead of jumping to fix it. Sixth, repeat one personal value aloud each morning. Seventh, track what drains you every evening. Eighth, limit your screen inputs before 9 AM. Ninth, take a 20-minute walk with no phone. ஸோ இந்த மாதிரி 9 ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது உங்கள் டிசிஷன் மேக்கிங் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் கேரக்டர்ஸ் ரெகனைஸ் பண்ணுவாங்க உங்கள் டீமில். நீங்கள் ஒரு எனர்ஜைஸ் பர்சனாக, ஒரு ஸ்மார்ட் பர்சனாக ஒர்க் பண்ணுவீங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாருமே உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் பை ட்ராமாட்டிக் ரீஇன்வென்ஷன் கிடையாது. இட்ஸ் டிஃபைன்ட் பை வாட் யூ டூ எவ்ரி டே. இதை போலமாக தான் நீங்கள் ஒரு ஸ்டெடி லீடர் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் உங்களை ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நீங்கள் ஃபோக்கஸிங்காக இவ்வளோ கிளியராக ஒர்க் பண்ணும்போது தான் அடுத்த லெவலுக்கு போவீங்க, இல்லைன்னா போக முடியாது. ஸோ அப்போ தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம கேரக்டரும் நம்ம பண்ணக்கூடிய டிசிப்ளினி ஒர்க்கும் டெய்லி நம்ம இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், ஸ்மால் ஹேபிட்ஸ் நம்மளை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்மளோட கோடு, ட்ரெஸ் கோடு, இதெல்லாமே ஆர்கனைசேஷனில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்ட் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் ஆர்கனைசேஷனில். ஸோ உங்கள் கேரியர் க்ரோத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெடி லீடர் ரெகனைஸ் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அதனால் இது மைண்டில் வச்சுக்கோங்க. சக்ஸஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட், நாட் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். தேங்க்யூ ஆல்.